தீவிர அரசியலில் களமிறங்கிய சசிகலா. காங்கிரஸில் நிகழ்ந்த திடீர் திருப்பம், எம்பி முடிவில் மாற்றம். தவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணியா? திமுகவுடன் கூட்டணி. சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் கே.சி. வேணுகோபால். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? காலையிலேயே பஞ்சாயத்தை கூட்டிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்கம் தாகூர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கடந்த 2021 சிறையில் இருந்து விடுதலையான பிறகு அரசியலில் இருந்து சற்று விலகியிருந்த சசிகலா தற்போது மீண்டும் களமிறங்கியுள்ளார். சென்னை பாய்ஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் கடந்த ஒரு வாரமாக தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். வரும் 24ஆம் தேதி புதிய கட்சி தொடங்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் தென் மாவட்டங்களில் வேட்பாளர்களையும் அவர் தேர்வு செய்துள்ளாராம். இது பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் தனக்கும் இடையே நடப்பது அண்ணன் தம்பி பிரச்சனை என கூறி மாணிக்கம் தாகூர் எம்பி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன் மீது நடவடிக்கை எடுப்பதாக செல்வ பெருந்தகை கூறியது குறித்த கேள்விக்கு ராகுல் மற்றும் கார்கேவின் தலைமையில் தாங்கள் ஒன்றாக இருப்பதாக கூறினார். முன்னதாக மாணிக்கம் தாகூர் பெரிய ஆளா என பேசியது விவாதத்திற்குள்ளானது. திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் கட்சி இருப்பதாக கே.சி. வேணுகோபால் உறுதிப்படுத்தியுள்ளார். கூட்டணி விவகாரம் குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது என்றும் மீறி பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கே.சி. வேணுகோபால் கட்சியினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூட்டணி குறித்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுவது அவர்களின் தனிப்பட்ட கருத்து, அது கட்சியின் கருத்து அல்ல என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் நிருபர்களிடம் பேசிய அவர் கூட்டணி ஆட்சி குறித்து தெளிவான தீர்க்கமான பேச்சுவார்த்தை தேவை. கூட்டணி குறித்து கூறப்படும் கருத்துக்கள் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து என்று கூறினார். அப்போது தவேகாவுடன் கூட்டணி வைக்குமா என நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் யூகங்களுக்கு பதிலளிக்க முடியாது என கூறியுள்ளார். காங்கிரஸ் சார்பாக நேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாணிக்கம் தாகூர் இன்று அவர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவு விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது காலை வணக்கம் என்று அவர் செய்துள்ள போஸ்டில் தேடிச் சென்று நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உகன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று குறிப்பிட்டுள்ளார் மாணிக்கம் தாகூர். இந்த பதிவால் தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.